நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டார் இந்த தேர்தலில். ஒன்னு பெரம்பூர் தொகுதி, இன்னொன்னு திருச்சி கிழக்கு தொகுதி. இதுல பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சாரு, திருச்சி கிழக்கு தொகுதியில ஜெயிச்சாரு. தோல்வியின் பயத்தினால 2 தொகுதியில நின்னாரு, அது வேற விஷயம். ஆனா 2த்துல எதுனா ஒண்ணு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுதான் 2த்துல நின்னாரு. ஆனா 2த்துல ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது அவருக்கு இருந்த ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா, 2 தொகுதியில எதுனா ஒரு தொகுதியை வந்து அவர் என்ன பண்ணணும், ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், பதவி இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல எந்த தொகுதியில அவர் ரிசைன் பண்ண போறாரு அப்படின்னு பெருசா பேசப்பட்டது. ஏன்னா பெரம்பூர் தொகுதியை அவர் ரிசைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு பெரம்பூர் தொகுதியை தக்க வச்சு கொண்டார். ஏன்னா திருச்சி கிழக்கு தொகுதினா மாசத்துக்கு ஒரு முறை நான் வந்து என்ன பண்ணுவேன், தொகுதிக்கு வருவேன், எல்லா பணிகளும் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாத்திரம் இல்லாம தொகுதி மக்கள் என்னை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். சோ திருச்சி கிழக்கு தொகுதியை விட பெரம்பூர் தொகுதி வந்து சென்னைக்குள்ளே இருக்குது, ஈஸியா வந்துட்டு போயிடலாம். ஒரு 20 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் தான் இருக்கும், வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா திருச்சி கிழக்கு தொகுதின்றது வந்து லாங் டிஸ்டன்ஸ். சோ அடிக்கடி போயிட்டு வர முடியாதுப்பா, உடம்பு டயர்ட் ஆயிடும். நம்ம பிரச்சாரம் பண்ணும் போதே ஒரு நாள் பிரச்சாரம் போனா 2 நாள் என்ன பண்ணோம், ரெஸ்ட் எடுப்போம், அதனால போக முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சு பெரம்பூர் தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார். சோ இதனால திருச்சி கிழக்கு தொகுதி காலியா இருக்கு, இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருச்சு. இப்ப தேர்தல் ஆணையம் இந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு எப்போ இடைத்தேர்தல் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். இப்போ இந்த கிழக்கு தொகுதியில யார் நிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. விஜய் தொகுதியில யார் நிக்க போறா? தாவேக்காவே நிக்குமா, இல்ல கூட்டணி கட்சி ஆதரவு கொடுத்தாருல விசிகா திருமாவளவன் அவர் நிக்க போறாரா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தாவேக்கா சைட்ல பயங்கரமா நடக்குது. இந்த பக்கம் திமுகவில் யார் நிக்க போறா அப்படின்னு பயங்கர குழப்பம் இருக்கு. முதல்ல இங்க விசிகா தாவேக்கா இவங்களுடைய விஷயம் இருக்குல்ல, ஏன் கூட்டணி கொடுத்தாங்க, இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, திமுக ஆதரவோட தான் போய் என்ன பண்ணிருக்காங்க, திமுக பர்மிஷனோட தான் போய் என்ன பண்ணிருக்காங்க, இடதுசாரிகளும் விசிகாவும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா விஜய் இங்க என்ன பிளான் போடுறாரு ஆதவ அர்ஜுனா வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சராக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல திருமாவளவனுக்கு ஒரு தொகுதியை கொடுத்து ஜெயிக்க வச்சு அந்த தொகுதியில அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுனா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ஒரு பிளான் போடுறாரு. இங்க திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சரா வருவதற்கே வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பு இப்போ ஒவ்வொரு விஷயமா சொல்லும் பொழுதுதான் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ இந்த விஷயங்கள நடந்துதா அப்படின்னு. ஏன்னா சி.வி. சண்முகம் என்ன சொன்னார்னா, திமுக உதவியோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாரு. அது எங்களுக்கு ஒத்து வராது, அதனால நாங்க என்ன பண்ணோம், வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் சொல்றாரு. சி.வி. சண்முகம் தரப்பு இப்படி சொன்ன உடனேயே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல திமுக ஆதரவோட எடப்பாடி பழனிசாமிக்கு சிஎம் ஆஃபர் வரவே இல்ல, விஷயமே வேற. சி.வி. சண்முகம் மாத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல் திருமாவளவன் அவர்களை வைத்துக்கொண்டு திமுக ஆதரவோடு இங்க அவர் முதலமைச்சர், நம்மளுக்கு அமைச்சரவையில பதவியில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் தான் இந்த ஆஃபரை எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்துட்டு வந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா ஒண்ணு சொன்னாரு, தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறத நான் தடுக்கல, நான் வரவேற்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா திமுக உதவியோட வராங்கல்ல, அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சி.வி. சண்முகம் கொண்டு வந்த ஆஃபரை அடிச்சு துரத்துறது தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்றாங்க. சோ அப்ப இங்க வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, தொல் திருமாவளவர்கள் முதலமைச்சரா ஆகிறதுக்கு இங்க அதிக வாய்ப்புகள் சுழண்டு என்ன பண்ணுச்சு, பல விஷயங்கள் பூதாகரமா கிளம்பிச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இதை குறித்து திருமாவளவர்களும் நான் நண்பர்கள் மூலியமா என்ன பண்ணேன், விஷயத்தை கேள்விப்பட்டேன், என்ன முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இங்க பேச்சுவார்த்தை நடக்குது, நண்பர்கள் மூலியமா தான் கேள்விப்பட்டேன், அதிகாரப்பூர்வமா எனக்கு வரல அப்படின்னு அவரு ஒரு புது குண்டை தூக்கி போட்டார். இப்ப என்ன களமே மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகாவை தாம் பக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப ஆசைப்படுறார். இதை யார் நகர்த்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா நகர்த்துறார். சோ இதனால விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டோம்னா அவர் எம்எல்ஏவா வந்துடுவாரு, அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு கணக்கு போடுறாங்க. இதுல விஜய் அவர்கள் இது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, திருமாவளவன் நிப்பாரா அப்படின்றது ஒரு 50-50 கணக்குல தான் போட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இதுல பல விஷயங்கள் இருக்கு, சிக்கல் இருக்கு. என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டு எம்எல்ஏ ஆயிட்டார்னா தன்னுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை ரிசைன் பண்ணி ஆகணும். சோ அங்க இடைத்தேர்தல் வரும். அங்க யாரு இப்ப எம்பியா நிப்பா அப்படின்னா, திருமாவளவன் அங்க ஒரு செக் வைக்கிறாரு. அங்க விசிகாவில் ஒரு தரப்பு எம்எல்ஏவா எம்பியா நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கணும், இதுக்கு விஜய்க்கு ஓகேவா அப்படின்னு பல சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் திமுகவில் யார் நிக்க போறா அப்படின்ற பட்சத்துல திமுகவில் இருந்து இந்த திருச்சி மாவட்டத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா,
கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிக்கணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்கும் பொழுது பல பேர் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சாங்க. இப்பேற்பட்ட ஒரு தலைவரை நம்ம தோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, என் வாக்கப்பா இங்க மாறிட போது, இந்த ஒரு தடவை நான் என்ன பண்றேன், விசிலுக்கு போடுறேன், அடுத்த தடவை போடலாம் இப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் இது மாதிரி நினைச்சு ஓட்டு போட்டதுனால மு.க. ஸ்டாலின் கண்ணீர் வடிச்சாங்க. நிறைய பொதுமக்களும் சரி வருத்தத்தை தெரிவிச்சாங்க. இப்பேற்பட்ட ஒரு தலைவனை நம்ம தோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. வீடியோக்கெல்லாம் நிறைய வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்ப கூட யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும். பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வரும். சோ திரும்பவும் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆகணும், சட்டமன்றத்துக்குள்ள வரணும் அப்படின்ற பட்சத்துல திருச்சி கிழக்கு தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்களை நிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் அதிகமா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒத்துப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல திரும்பவும் நிக்க வச்சு ஒருவேளை தோத்துட்டா இங்க பயங்கர சிக்கல் ஆயிடும் திமுகவுக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல அன்பில் மகேஷை நிக்க வைக்கலாம், அவரை சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா உதயநிதி அன்பில் மகேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஆளும் தரப்பினர கேள்விகளான எதிர்கட்சி தலைவரா இருந்து எப்படி ஆக்கப்பூர்வமா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு திமுக கருதுனால அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில அன்பில் மகேஷை நிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதமும் இங்க போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் திருச்சி கிழக்கு தொகுதியில அன்பில் மகேஷ் நிக்க போறாரு. இதுல இன்னொரு விதி இருக்கு, எழுதப்படாத விதி, தமிழ்நாட்டு அரசியல எழுதப்படாத விதி என்ன அப்படின்னா, ஆளும் தரப்பினர் தான் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சதா வரலாறுகள் இருக்குது. இந்த வரலாற திமுக மாற்றுமா இல்ல தாவேக படைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ அதனாலதான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய இடைத்தேர்தல் வந்தது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக கலந்து கொள்ளாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியே இங்க பதிவு பண்ணியிருந்திருக்கு. சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது, எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் இருக்கும்போது நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது, சண்டைகள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஆளும் தலைப்பினர் தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. சோ இதுல திமுக நின்று அங்க திரும்பவும் தோல்வியுற்று தன்னுடைய மதிப்பை கெடுத்துக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா திமுக தேர்தலை பார்த்து தோண்டு போவாது, அது ஒரு வேற விஷயம். சரி வேற யாரும் நிக்க வைப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய பேச்சுவார்த்தைகளும் அங்க போயிட்டு இருக்கு. சோ இறுதியா அன்பில் மகேஷ் அங்க என்ன பண்ணுவாங்க, திருச்சி கிழக்கு தொகுதியில நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அனுதாபம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால அந்த ஒரு அனுதாபம் அங்க சென்டிமெண்டலா கிரியேட் செய்யுமா அப்படின்ற ஒரு பயங்கர விஷயங்களா இருக்குது. சோ இது எல்லாத்தையும் எதிர்த்து திருச்சி கிழக்கு தொகுதியில இந்த தேர்தல் ஒரு வேற மாதிரி தேர்தலா இருக்கும். ஏன்னா ஒருவேளை அந்த இடத்துல திருமாவளவனை விஜய் அவர்கள் நிக்க வச்சா திமுக ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கு, இது யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இல்ல எதிர் திசையில நின்று செயல்படுவாங்களா? ஏன்னா ஆல்ரெடி திமுக கூட்டணியில விசிக இன்னிய வரைக்கும் இருக்குது. அவங்களுடைய நிலைப்பாடு தான். நாங்க முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கோம், குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரோட பர்மிஷனோட தான் வந்திருக்கிறோம். அவர் கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனா ஆதரவு விஜய்க்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல தான் இருக்கிறாங்க. ஒருவேளை விஜய் இதை கெடுக்கிறதுக்கு, இதை உடைக்கிறதுக்கு திரும்ப திருச்சி கிழக்கு தொகுதியில திருமாவளவர்களுக்கு போட்டிட்டா திமுக எதிர்த்து நிக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. சோ இதுல பயங்கரமான ஒரு அரசியல் பயங்கரமா இருக்குது. சோ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் எப்போ நடக்கும், இதை யாரு போட்டியிட போறா அப்படின்றதான் ஒட்டுமொத்தமா எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.